ஸோ அடுத்தது வந்து நம்ம காந்தன் சார். இப்போ வந்து ஒரு வர்சடைல் பர்சன் அப்படின்னு சொன்னால் காந்தன் சாரை சொல்லலாம். ஏன்னா அவரோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாகவத குடும்பம். அதனால தான் இதை ஆரம்பித்தேன் நான். ஏன்னா பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய குரலை கேட்காம 70s 80s பிறந்த யாரும் இருக்க முடியாது. 60s to 80s பிறந்தவங்க எல்லாருமே பாலகிருஷ்ண சாஸ்திரிகளை தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பாள். அந்த குடும்பத்தில் பிறந்துட்டு அவர் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள். ரொம்ப டிஃபிகல்ட் அவளை யாரும் வின் பண்ணவே முடியாது. எந்த பேச்சிலையும் யாரும் ஜெயிக்க முடியாது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஹியூமரிஸ்ட். ஸோ ஹீ இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் த கிரேசி கிரியேஷன்ஸ். அவர் வந்து ஒரு 3D ஃபிலிமையும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார். பாண்டவாஸ், 5 வாரியர்ஸ், ஹாலிவுட் அமெரிக்கன் கிட்ஸ்க்காக பண்ணியிருக்கார் அவர். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பர்சனுக்கு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கறது ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். இப்போ இருக்கு மேடம் வந்து ஸ்க்ரோலை வந்து படித்து கொடுப்பாங்க. Respected Sri Kanthan sir, we are honored by your presence amongst us on the occasion of Nagireddy Memorial Lifetime Achievement Award on this day, Tuesday, 16th of January 2024. We have been chosen for the field of talent by direction, which was innovative. Your contribution for the direction of the hilarious dramas of Crazy Creations and your drive on making documentary films of the doyens of yesteryears in music and dance and in traditional cultural legends. Your contribution to the world of direction is inimitable. Patterson Cancer Center feels proud to award you for your impeccable talent and perseverance. Thank you, sir. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா. மதன் பாபு வந்து எங்களுடைய டாஸ்க்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டார். ஏன்னா நாங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சோமோ அது எல்லாமே அவர் சொல்லிட்டார். ஸோ த வெரி ஃபியூ லெஃப்ட் வித் அஸ். ப்ராப்ளி 25 years பேக் நினைக்கிறேன், என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து யூட்ரஸில் ஒரு ஆரஞ்ச் சைஸ் growth. அது வந்து எங்களுக்கு கைனகாலஜிஸ்ட், எங்கள் அப்பா கதையெல்லாம் அட்டன் பண்ணுற ஒரு பெரிய கைனகாலஜிஸ்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹர். அவள் வந்து ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதாவது அந்த க்ரோத்தையும் யூட்ரஸையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷி ஹஸ் ஃபிக்ஸ் த டேட் ஃபார் சர்ஜரி. பட் எனக்கு என்னன்னா அது மாதிரி சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணோன்னா எனக்கு ஆங்காலஜிஸ்ட் தெரியாது. மாது பாலாஜி தான் விஜயராகவன் இருக்கார், ஃபேமிலியில் ட்ரீட் பண்ணி ரொம்ப நன்னா பண்ணார், நீ கேளுன்னு சொன்னார். ஸோ இதே இடத்துல நானும் என் ஒய்ஃபும் வந்து சாரை மீட் பண்ணோம். சார் சொன்னார், இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கக்கூடாது, ஏன்னா யூட்ரஸ் எடுத்தால் நீ உடனே கழுவி ஆகிடுவ, உனக்கு இன்னும் குழந்தை இருக்குது, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், படிக்க வைக்கணும், so many things are there. This is not the time for you to get இது ரிமூவ்டு. இது தானாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு உனக்கு மெனப்பாஸ் வரும்போது இந்த ஆரஞ்சு காணாமல் போயிடும் அப்படின்னு asked us, advised us to take the risk of not going for the surgery. But every 6 months இங்கே வந்து இங்கே இதை எடுத்து பார்க்கும் எவ்வளோ லெவலில் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இதனால் we went by the advice given by him. And அதனால் அஃப்கோர்ஸ் அந்த கைனகாலஜிஸ்ட் அவங்களுக்கு சண்டை வந்து அவள் வந்து அதுக்கப்புறத்துல அவகிட்ட போகிறது எடுத்துட்டோம். பட் இங்கே எவ்ரி 6 months வந்து செக் பண்ணுவோம். அவர் சொன்ன மாதிரியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து அவள் மெனப்பாஸ் போது காணாமல் போச்சு. இந்த கிரேட் என் லைஃப்பில் வந்து இந்த உதவியை அவர் செஞ்சது நான் மறக்கவே முடியாது. அதனால் என்ன ஆச்சுன்னா அவருக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே நாங்கள் ஆரம்பித்து அப்புறம் எல்லாரும் எதாக இருந்தாலும் விஜயராவன்ட்டு தான் கேட்கணும் அப்படின்னு ஆயிடுது. ஜலதோஷம் ஒரு வாட்டி கேட்டிருப்பா, விஜயராவன் ஃபோன் பண்ணி கேட்டுரு, தலைவலிக்கிறதா அனாசிலாம் சாப்பிடணும், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுரு. அது ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, பொங்கலுக்கு எத்தனை மணிக்குப்பா பொங்கல் பானை வைக்கணும், 7:30 9:30 எதுக்கும் விஜயராவன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருன்ற லெவல் போயிடுச்சு. அவரும் இதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவார். இதுக்கு காரணம் அவருடைய அவ்வளோ நாலேஜ் அவருக்கு உண்டு. எல்லாத்தையும் மீறி அவர் சொல்றது நடக்கும் பிகாஸ் ஆஃப் தி டிவினிட்டி விச் இஸ் வித் ஹிம். அது நிச்சயமா அவர் வந்து மெடிக்கல் மற்றும் இல்லை, அவரோட டிவினிட்டி நிச்சயமா அவர் சொல்றதை நடக்க வைக்கிறதுங்கிறது நான் நிச்சயமா எங்க குடும்பத்தில்
எல்லாருமே இப்போ என்கிட்ட ஒரு 7-8 பேர் இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் அவரோட டெய்லி கன்வர்ஸ் பண்ணுறவா. அது அவள் எல்லாருக்கும் கைட் பண்ணுறது அவர் தான். அண்ட் இந்த அவார்டு வந்து என்ன சூஸ் பண்ணதுக்கு ஐ மஸ்ட் ரியலி தேங்க் ஹிம் ஃபார் திஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில், அது என்ன அக்கேஷன்னு கோடி காமிச்சார் இப்போ வரும்போது தான் இவர் சொன்னார். அதுவும் ஒரு பெரிய நல்ல அக்கேஷன். அண்ட் நாகிரெட்டி பேரில், நாகிரெட்டியோட படங்கள் எவ்வளோ, எங்கள் வீட்டு பிள்ளைலேருந்து வசந்தமாலையிலும் எவ்வளோ படம் பார்த்து நாகிரெட்டியை பார்த்து அசந்தோம். அந்த நாகிரெட்டி பேரில் நமக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னு அவருக்கு தோணியிருக்கு. அதுவும் ஒரு டிவினிட்டி தான். தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் அ லாட்.